ஏழுமலை நாங்க வாழும் மலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை ஏழுமலை நாங்க வாழும் மலை ஏழுமலை நாங்க வாழும் மலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா ஏழுமலை நாங்க வாழும் மலை ஸ்ரீனிவாசன் என்பதுதான் அவரது பேரு ஸ்ரீனிவாசன் என்பதுதான் அவரது பேரு உன்னை சீக்கிரமே கல்யாணம் செய்ய வருவாரு சீக்கிரமே கல்யாணம் செய்ய வருவாரு அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா ஏழுமலை நாங்க வாழும் மலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை ஏழுமலை நாங்க வாழும் மலை கண்ணாலே கதையெல்லாம் சொன்னவளம்மா கண்ணாலே கதையெல்லாம் சொன்னவளம்மா நீ கலிகால கடவுளுக்கே காதலியம்மா நீ கலிகால கடவுளுக்கே காதலியம்மா புடிச்ச கொம்பு புளியம் கொம்பு கேளடி அம்மா புடிச்ச கொம்பு புளியம் கொம்பு கேளடி அம்மா உன் புருஷன் வீடு பெரிய இடம் அம்மாடி அம்மா உன் புருஷன் வீடு பெரிய இடம் அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா ஏழுமலை நாங்க வாழும் மலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை ஏழுமலை நாங்க வாழும் மலை கிருஷ்ணம்மா நீ சொன்னதை எல்லாம் ஓரளவு ஒப்புக்கொள்கிறோம் உனக்கு என்ன பரிசு வேண்டும் பரிசு ஒண்ணும் வேண்டாங்க இந்த பத்மாவதிய பொண்ணு கேட்க சீனிவாசனுடைய அம்மா வகுளமாளிக இங்க வருவாங்க நீங்க மட்டும் மறுப்பு ஒண்ணும் சொல்லாம சரின்னு சொல்லிடுங்க அப்புறம் பாருங்களேன் ஊர் உலகத்துக்கு சீனிவாசன் பெருமாளா விளங்க போறாரு இந்த பத்மாவதி தாயாரா விளங்க போகுது பிறகு என்னம்மா இப்போதாவது சரி என்று சொல்லுங்களே சொல்ல மாட்டாங்களா சும்மா எழுதி அப்படி ஒரு வாய்ப்பு எங்கள் மகளுக்கு கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் அப்படி என்றால் எங்களை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது கிருஷ்ணம்மா நீ சொல்கிறபடி பகுள மாளிகையார் வந்து பெண் கேட்டால் தடை சொல்லாமல் கொடுத்து விடுகிறோம் ஆனால் எங்கள் பெண்ணை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வார்களா கலங்கறதாவது இந்த கலியுகத்துக்கே 2 பேரும் கண் கண்ட தெய்வங்களா விளங்க போறாங்க நான் வரேன் பத்மாவதி நீ மனதில் நினைத்த மாப்பிள்ளைக்கே மாலையிட நாங்கள் சம்மதிக்கிறோம் இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே இவள் ஏன் இப்படி ஓடுகிறா தாங்க முடியாத சந்தோஷம் இளவரசியாருக்கு கால் தரையில நிக்கல பங்கஜவல்லி வந்து இவளும் ஏன் இப்படி ஓடுகிறாள் அவள் தோழிதானே இவள் பங்கஜவல்லி பாடி என்னமா இப்போது குறிப்பார்க்கும் பெண்ணாக வந்தது யார் தெரியுமா இது தெரியாதா அவளும் ஒரு பொண்ணுதான் போடி பைத்தியம் வசந்த மண்டபத்தில் என்னுடைய மனதை கவர்ந்த பெருமான் தான் குறிப்பார்க்கும் பெண்ணாக வந்தது வாயை மூடடி உங்கள் ஒருவருக்கும் தெரியாமல் பெண் இடத்தில் வந்திருப்பது அவர்தான் என்று எனக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டார் அப்படின்னா உங்களை தொட்டது கட்டி பிடிச்சது கன்னத்துல எல்லாமே அவர்தானா போடி ஐயோ இனிமே பொண்ணா வரவங்கள கூட நம்ப கூடாது போல இருக்கே ஐயா பங்கஜவல்லிமா சுருக்கமாக
சொன்னால் ஆசிரமவாசியாக நாங்கள் உங்கள் அரண்மனை சம்பந்தத்தை நாடி வந்திருக்கிறோம். அம்மா, நீங்கள் வருவதற்கு முன்பாகவே குறிபார்த்து சொல்லும் பெண்ணொருத்தி சரியாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். உங்கள் மைந்தன் சீனிவாசனுக்கு எங்கள் மகள் பத்மாவதியை கொடுக்க பரிபூர்ணமாக சம்மதிக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறீர்களா? உறுதியாக சொல்கிறேன். வந்தவுடன் எந்த தடையும் சொல்லாமல் இப்படி பரிபூர்ணமாக சம்மதிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெண்ணும் ஏற்கனவே பிரியப்பட்டு விட்டாள். அவள் செல்லும் இடத்தை பற்றி குறிபார்த்து சொன்னவளும் பிரமாதமாக சொல்லிவிட்டாள். பிறகு நாங்கள் தடை சொல்ல என்ன இருக்கிறது? பத்மாவதி, உன்னை மணக்கப் போகும் மாப்பிள்ளையின் தாயாரமா இவர்கள்? அத்தையாரா? எனக்கு ஆசி கூறுங்கள் அத்தை. பத்மாவதி, தீர்க்க சுமங்கலியாக மகராசியாக இரம்மா. மன்னா, திருமணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம்? வரும் திங்களிலேயே ஒரு சுபமுகூர்த்த நாளை பார்த்து நடத்தி விடலாம். அம்மா, கண்ணா, அம்மா, என்ன இதெல்லாம்? கண்ணா, என்னை காத்து ரட்சிக்கும் காருண்யமூர்த்தி, நீ யார் என்ற உண்மையை என்னிடம் கூட சொல்லாமல் மறைத்து விட்டாயே. உன்னை அனாதை பிள்ளை என்று நினைத்து அடியாள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அத்தனையும் மன்னித்து விடப்பா, மன்னித்து விடு. தாயே, உங்களிடம் மறைப்பேனா? காலம் வரும்போது சொல்லலாம் என்றிருந்தேன். அன்னையே, அவனுக்கெல்லாம் அடியேன் தெய்வமாக இருந்தாலும் என் தாய்க்கு நான் பிள்ளைதானே. ஆஹா, நான் எடுத்த பிறவியின் பயனை பெற்று விட்டேன் அப்பா, பெற்று விட்டேன். அம்மா, உங்களை பொறுத்தவரையில் என்னை கடவுளாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வளர்த்த வளர்ப்பு பிள்ளையாகவே நினைத்து இதுவரை நடந்ததைப் போலவே இனியும் நடந்து கொள்ளுங்கள். ஆம் தாய், இந்த கலியுகத்தில் நீங்கள் வைத்த ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் இவர் ஆட வேண்டிய நாடகங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே எப்போதும் போலவே நடந்து கொள்ளுங்கள். ஆகட்டும் நாரதரே, அப்படியே நடக்கிறேன். என்ன நாரதா, அம்மாவிடம் உண்மைகளை எல்லாம் சொன்னவன் நீதானே? சொல்ல வேண்டும் என்று என்னுள்ளிருந்து தாங்கள் தான் கட்டளையிட்டீர்கள், சொல்லிவிட்டேன். அம்மா, போன காரியம் முடிந்ததா? திருமணத்திற்கு நாளை குறித்து விட்டார்களா? வரும் சித்திரை மாதம் திரையோதசி தினத்தன்று சுப வேளையில் திருமணத்தை நடத்த சம்மதித்து விட்டார்கள். அம்மா, உங்கள் மைந்தன் அரசன் மகளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அவர்களுக்கு சமமாக நீங்களும் பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி வீச வேண்டும். பொன், பொருள், ஆஸ்தி அனைத்துமே ஸ்ரீனிவாசன் தானே. என் மைந்தன் நினைத்தால் எல்லாம் தேடி இவன் திருவடியை நாடி வர வேண்டாமா? அங்குதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன நாரதரே? அம்மா, உங்கள் மைந்தனிடம் அருளெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் பொன்னுக்கும் பொருளுக்கும் உடையவள் மட்டும் தற்சமயம் இவர் அருகில் இல்லை. அப்பா, நாரதர் என்ன சொல்லுகிறார்? இன்று அவன் கலகத்திற்கு இங்கு இடம் கிடைக்குமா என்று பார்க்கிறான். நாராயணா, அப்படி நினைக்காதீர்கள். அரண்மனைக்கு எதிர்மனை இல்லை என்பார்கள். அந்த சொல்லை மாற்றி ஆகாசராஜனுக்கு மேல் ஆடம்பரமாக இந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லுகிறேன். இதற்கு என்ன செய்யலாம்? நாரதா, நீயே ஒரு வழியை சொல்லு. பொன்னையும் பொருளையும் ஏராளமாக வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் பாவம் அந்த குபேரன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடம் சென்று உங்களுக்கு என்று கேட்டால் அள்ளி அள்ளி தருகிறான். நாரதா, தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வெவ்வேறுதான். இதிலெல்லாம் தாட்சண்யமே கூடாது. குபேரன் சும்மா கொடுக்கிறேன் என்றாலும் எனக்கு தேவையில்லை. உண்மைதான். சும்மா வாங்கினாலும் நாளைக்கு ஒரு சொல்லுக்கு இடமாகும். கடனாக கேட்போமா? கடன் வாங்கி கல்யாணமா? தாயே, இன்றைக்கு உங்கள் மைந்தன் இருக்கும் நெருக்கடியான நிலையில் கடன் வாங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. அது சரி, கடனாக கேட்டால் குபேரன் கொடுப்பானா? வட்டியை சிறிது கூட்டி தருகிறோம் என்று சொன்னால் குபேரன் என்ன, அவன் அப்பன் பாட்டன் எல்லோருமே கை நிறைய தூக்கி கடனாக தர காத்துக் கொண்டிருப்பார்கள். வட்டி வேறு கொடுக்க வேண்டுமா? தாயே, கொடுக்கிறோமோ இல்லையோ, இந்த பாழும் வட்டி ஆசையை உண்டாக்கினால்தான் பெட்டியில் இருக்கும் பொருள் எல்லாம் வெளியே வரும். சரி, அப்படியே செய்வோம். அம்மா, நாங்கள் வருகிறோம். வணக்கம் பெருமானே. வாருங்கள் நாரதரே. தாங்கள் என் இருப்பிடம் தேடி வருவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். குபேரா, விவரம் அனைத்தும் விரிவாக கேள்விப்பட்டிருப்பாய். இனி ஸ்ரீனிவாச பெருமானின் கல்யாணம் சிறப்பாக நடப்பதற்கு வேண்டிய பொருள்களை தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாரதரே, பெருமான் திருமணத்திற்கு எவ்வளவு பொருள்கள் தேவைப்பட்டாலும் நானே முன் நின்று அவ்வளவையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். குபேரா, என் திருமணம் முழுவதற்கும் நீயே செலவுகளை ஏற்றுக்கொள்வது முறையல்ல. எனக்கு வேண்டிய பொருள்களை கடனாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லாவிட்டால் தேவையில்லை. குபேரா, கடனுக்கு கேட்கிறார், கொடுத்து விடேன். சரி,
உங்கள் விருப்பப்படி கடனாகவே கொடுக்கிறேன். கடனாக பெருமானுக்கு பொருளை கொடுத்து விட்டால் உனக்கு ஏதாவது ஆதாரம் வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாரதரே. இல்லை குபேரா, கொடுக்கும் பொருளுக்கு ஆதாரமாக நீ என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சுவாமி, பத்திரமாக கடனை திருப்பி கொடுத்து விடுவதாக குபேரனுக்கு தாங்கள் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து விடுங்களேன். அப்படியே செய்கிறேன். சரி, கடனை எப்போது திருப்பி கொடுப்பது, அதற்கு வட்டி எவ்வளவு, எல்லா விவகாரத்தையும் இப்போதே பேசி தீர்த்துக் கொள்வது நல்லதல்லவா? இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்கிறாய்? ஐயோ, ஆரம்பத்தில் கடன் கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாம் கலகலப்பாகத்தான் இருப்பார்கள். கடைசியில் கைகலப்பு வந்து முடிந்து விடுமே. ஐயோ நாரதரே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. குபேரா, நடக்கும் இந்த கலியுகம் முடியும் வரை நீ கொடுக்கும் கடனுக்கு வட்டியை மட்டும் செலுத்திக் கொண்டு வருகிறேன். பிறகு ரொக்கத்தை கொடுத்து விடுகிறேன். போதுமா? போதாது. வார்த்தைகளால் சொன்னால் போதா. வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? தாங்கள் சொன்ன கெடுவை அப்படியே வாசகமாக பத்திரத்தில் எழுதி கையெழுத்தை போட்டுவிட்டு பிறகு பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்பா நாரதா, என் திருமணம் முடியும் வரை நீ சற்று சும்மா இருக்கிறாயா? என்ன செய்வது? ஸ்ரீனிவாச பெருமான் கூட கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லாம் கலிகாலத்தின் கொடுமை. நாரதா, நாராயணா. சுவாமி, பத்திரம் கையெழுத்தெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, முதலாக கடன்காரராகிறீர்கள். ஜாகிரதை. கலியுக தெய்வமாக விளங்கப் போகும் சீனிவாச பெருமான் பத்மாவதி திருமணத்தை காண நம் கண்களெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆகாசராஜன் அமோகமாக நாம் எல்லோரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வைத்து விட்டார். பெருமானும் அதற்கொன்றும் குறைந்தவரல்ல. குபேரனிடம் வட்டிக்கு கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்து ஆகாசராஜனுக்கு தானும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார். நாரதா, வட்டிக்கு பெருமான் கடன் வாங்கி செலவு செய்ததை இங்கு எல்லோர் முன்னிலையிலும் கொட்டி அளக்க வேண்டுமா? நீ கடனோ ரொக்கமோ, கல்யாணம் நல்லபடியாக நடந்து விட்டது. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை எல்லாம் பெண் வீட்டார் சரிவர செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பெண்ணுக்கு எந்த தாய் தந்தையரும் செய்ய முடியாத அளவிற்கு வரிசைகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். யாரும் கடுகளவு எந்த குறையும் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லிவிடாதீர்கள். குறையை கண்டுபிடித்து சொல்லித்தான் தீர வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் ஏதாவது ஒரு குறையை சொல்லிவிடலாம். முடியாதம்மா. நாங்கள் செய்திருக்கும் சீர்வரிசையில் நீங்கள் எந்த குறையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே நீங்கள் வைத்திருக்கும் வரிசைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். நகைகள், நவரத்னங்கள், நாலாவிதமான அலங்கார பொருள்கள், பட்டாடைகள், பண்டங்கள், பலகாரங்கள், பற்பல விதமான பாத்திரங்கள், பஞ்சனைகள், பட்டுமெத்தைகள், இன்னும் வீட்டுக்கும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் தேவையான எல்லா பொருள்களையும் வைத்திருக்கிறோம். அதோடு நாளை பேரப்பிள்ளைகள் பிறந்து விட்டால் அதற்கு பாலாடையும், பெண் பிள்ளையாக பிறந்தால் அதற்கு பாவாடையும், ஆண் பிள்ளையாக பிறந்தால் அதற்கு மேலாடையும் கூட சேர்த்து வைத்திருக்கிறோம். பழங்கள் வைத்திருக்கிறீர்களா? சாப்பிடும் பழ வகைகள் அத்தனையும் வைத்திருக்கிறோம். காய்கனிகள்? சமைக்கும் காய்கனிகள் அனைத்தும் வைத்திருக்கிறோம். இலை வகைகள்? இல்லை என்று சொல்வதற்கு இடமே இல்லை. கருவேப்பிலை வைத்திருக்கிறீர்களா? ஆஹா, சிக்கிக் கொண்டார் ஐயா ஆகாசராஜன். சாப்பிடும் போது தூக்கி எறியும் இலைதானே என்று மறந்து விட்டீர்களோ? சாப்பிடும் போது தூக்கி எறிந்தாலும் சமைப்பதற்கு தேவைப்படும் இலைதானே அது. அதை வைக்காதது எங்கள் குற்றம்தான். மன்னித்து விடுங்கள். அடடா, குற்றம் என்று சொல்லவில்லை, குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு விஷயத்தை வேடிக்கையாக சுட்டிக்காட்டினேன். இதை தவறாக எண்ண வேண்டாம். இந்த சீர்வரிசைகளை எல்லாம் விட ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் சீரும் சிறப்போடு வாழ்ந்தால் அதுவே போதும். சரி, பெண் வீட்டாரும் கருவேப்பிலை வைக்கவில்லை, மாப்பிள்ளை வீட்டாரும் கடன் வாங்கி கல்யாணம் செய்ததை சொல்லவில்லை.